Hi guys, welcome to our channel. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறகடிக்க ஆசை முத்துன்னு கேரக்டரில் பண்ணிகிட்டு இருக்க வரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவரோட உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வசந்த். இவர் ரொம்ப சின்ன கிராமத்தில் தான் பிறந்து அதுக்கப்புறம் படிச்சுட்டு எல்லாம் இவருக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்போ இருந்தே ஏதோ வீட்டில் சொல்ல முடியாது இல்லையா, எல்லாம் படித்து முடிச்சா தானே சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு எஜுகேஷனை பார்த்தலாம் அப்படின்ட்டு எஜுகேஷன் எல்லாம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் சொல்லி தானே ஆகணும், இந்த மாதிரி நான் நடிக்க போகிறேன்னு. வீட்லேயும் பெரிய ஹோப் இல்லை, இவருக்கு புஷ் பண்ணவும் ஆளுங்க இல்லை. அதுக்கப்புறமா யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சினிமானா என்னென்னு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம நடிக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு சேனலில் அது மூலியமாகவே ரொம்பவே ஹிட் ஆகியிருக்காரு. 1 2 இல்லை, நிறையவே வெப் சீரியஸ் அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வெற்றி வசந்த்க்கு என்னென்னா, நம்ம நடித்தா ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் தான் நடிக்கணும், சீரியல் கூட சின்னதாலாம் நடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரோட ஃப்ரெண்ட் அவரை ரொம்பவே புஷ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வீடம் ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்றாங்க, இன்னமும் சினிமாக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருப்ப, வேணாம் நீ போயிட்டு இந்த மாதிரி ஆடிஷனுக்கு போ சீரியலுக்கு அப்படின்ட்டு சொல்லி அவரை புஷ் பண்ணுவார். அது மூலிமா கிடைக்கிறது தான் சிறகடிக்க ஆசை. இதில் செலக்ட் ஆகிடுறாரு. ஆகிட்ட பின்னாடி இப்போ முத்து மீனான்ற கேரக்டர் அப்படியே பீக்கில் இருக்குது டிஆர்பியில், விஜய் டெலிவிஷனில். இவரே தான் அந்த சீரியலுக்கு டப்பிங்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. சர்க்கார் செட்லேயே ஒரு வேலை பார்த்துருக்காராம். அதுக்கப்புறம் முத்துவோட அப்பாவும் இருக்கார்ல அண்ணாமலை, அவரோட ரொம்ப க்ளோஸ். உண்மையாலே சொல்லணும்னா ஒரு நஜ அப்பா மாதிரி நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாராம். செட்லேயும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக எல்லோரும் இருப்பாங்களாம். அதே மாதிரி இந்த ட்ராமாவில், டெலிவிஷன் ட்ராமாவில் முத்துக்கு நிறையவே அவார்ட்ஸ் கிடச்சிருச்சு. இல்லைன்னா ஒரு 7-8 வருஷமாக ஒருத்தர் சினிமாவுக்கு ட்ரை பண்ணி இப்போ சீரியலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா அது பாராட்டக்கூட வேண்டிய விஷயந்தாங்கண்ணே. அந்த மாதிரி இவர் அவார்ட்ஸ் 4-5 வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இவர் ஆர்மேட்ஸ் கேரக்டர் இந்தியா லவ்ஸ் தமிழில் எல்லோரும் பொண்ணுங்க செலக்ட் ஆனால் இவர் பையன் செலக்ட் ஆகியிருக்காரு. இது எவ்வளோ பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னும் இவர் படிப்படியாக முன்னேறி இன்னும் பெரிய ஆளாக வரணுன்ட்டு நம்ம சேனல் மூலிமா நான் வாழ்த்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.